எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. கர்நாடகாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை வழங்கும் சக்தி திட்டத்திற்காக அரசிடமிருந்து 900 கோடி ரூபாய் வரை வரவேண்டியுள்ளது என்று காங்கிரஸ் எம்எல்ஏவும் வடமேற்கு கர்நாடக சாலை போக்குவரத்து கழகத்தின் தலைவருமான ராஜு கேஜ் தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகத்தின் நிதி நிலைமை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜு கேஜ், கர்நாடகாவில் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை வழங்கும் சக்தி திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து அரசிடமிருந்து வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பணம் செலுத்தப்படவில்லை. சக்தி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக போக்குவரத்து கழகத்தில் செலுத்த வேண்டிய மொத்த தொகையில் 70% வரை மட்டுமே தான் அரசு செலுத்துகிறது. மீதமுள்ள 30% பணத்தை அரசு இன்னும் செலுத்தாததால் சுமார் 900 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ளது. அரசு தர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுத்தாலும் வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகம் நஷ்டத்தை சந்திப்பதிலிருந்து தப்பிக்குமே தவிர லாபத்தில் இயங்காது என்று தெரிவித்துள்ளது. மேலும் அரசு தரவேண்டிய நிலுவைத் தொகை குறித்து ஏற்கனவே கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவிடமும் போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டியிடமும் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது என்றும் நிலுவைத் தொகை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று ராஜு கேஜ் கூறினார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி, கர்நாடக போக்குவரத்து கழகங்கள் நிதி நெருக்கடியில் இருக்கும்போது 2000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தார். வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்கனவே 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் 350 கோடி ரூபாய் மதிப்பிலான 700 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே 500 கோடி ரூபாய் கடனாகவும் புதிய பேருந்துகளின் மூலம் 350 கோடி ரூபாய் என மொத்தமாக 850 கோடி ரூபாய் வடமேற்கு கர்நாடகா சாலை போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 2023 ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை வழங்கும் திட்டமான சக்தி திட்டத்திற்கு 13,903 கோடி ரூபாயும், பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமான கிரகலட்சுமி திட்டத்திற்கு 50,005 கோடி ரூபாயும், வீடுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கும் கிரக ஜோதி திட்டத்திற்கு 18,139 கோடி ரூபாயும், மாதத்திற்கு ஒரு நபருக்கு இலவசமாக 5 கிலோ அரிசி வழங்கும் அன்னபாக்கியா திட்டத்திற்கு 11,821 கோடி ரூபாயும், வேலையற்ற பட்டதாரிகளுக்கு டிப்ளமோ பட்டதாரிகளுக்கும் நிதி உதவி வழங்கும் யுவநிதி திட்டத்திற்கு 623 கோடி ரூபாயும் என 5 திட்டங்களுக்கு மட்டும் மொத்தமாக இதுவரை 97,813 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. 5 நலத்திட்டங்களுக்கே பெரும் நிதி ஒதுக்கப்படுவதால் வளர்ச்சி பணிகளுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கும் நிதி ஒதுக்க முடியாமல் கடுமையான நிதி நெருக்கடியை கர்நாடக அரசு சந்தித்து வருகிறது.